Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல fish fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஒவ்வொண்ணா என்னன்னு பார்த்திடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், plain மிளகாய் தூள், இது வந்து cornflower powder, அப்புறம் மிளகு தூள், முட்டை ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ், இது ஒரு பழம், நீங்கள் மீனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். இது அப்படியே 1/4 கிலோ ஒரு பீஸு. நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. மசாலாவுக்கு ஒரு பிளேட்டில் தேவையான அளவுக்கு பிளெயின் மிளகாய் தூளை நம்ம சேர்த்துடலாம். ஒரு மீனுன்றதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணுறேன். நீங்கள் எடுக்கிற மீன் பொறுத்து மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடரும் தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, இது ஒரு மீனுன்றதுனால நான் முட்டை ஃபுல்லாக சேர்க்காம இதை தனியாக பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக நீங்கள் எடுக்கிற மீன் பொறுத்து ஒரு முட்டையாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு அதில் முட்டையை சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். மசாலாவை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ரெடி பண்ணிடுங்க. இப்போது நம்ம இதில் மீனை போட்டு ஊற வச்சிடலாம். மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இதை ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இப்போது ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து இதை நிறைய எண்ணெய் சேர்த்து சிக்கன் 65லாம் பொரிக்கிற மாதிரியும் பொரிக்கலாம். ஆனால் இப்படி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி 2 சைடும் வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் குக்ஸ் வித் கீத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.